Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. கண்டிப்பா அந்த விருந்தகம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. நல்ல விஷயம். அது வந்து மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏதோ பசங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் மாநாடு பேச்சுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல விருந்தகம் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கார்பரேஷனே வந்து அவ்வளோ அவசரமாக போங்கன்னு சொன்னது. 50 நாட்களாக அந்த விலையில்லா விருந்தகம் நடந்துகிட்டு இருக்கு. அத்தனை நாட்களாக கண்ணுக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு மாநாட்டிற்கு பிறகு அந்த விலையில்லா விருந்தகத்தை வந்து அவங்க தூக்குறாங்க, நடத்தக்கூடாதுன்றாங்க, பர்மிஷன் கிடையாதுன்றாங்க. நீங்கள் யார் எதுக்கு தான் பர்மிஷன் கொடுப்பீங்க? ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்க, கோயிலுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்க. அதே போல் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் பொட்டி கடையில் வந்து சிகரெட் விற்கிறதுக்கும் மற்ற போதைப் பொருட்கள் விற்கிறதுக்கும் இதெல்லாம் தங்கு தடை இல்லாமல் விற்கிறதுக்குலாம் நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்க. சாப்பாடு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா சாப்பாடு போட்டால் மக்கள் வந்து உங்களை மதிக்க மாட்டாங்களே. பிரேமலதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரும் பண்ணாத சாதனை மாநாடு வந்து விஜயகாந்த் பண்ணார் அப்படின்னு. ஏன் அந்த நேரத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா, அத்தனை லட்சம் பேர் வந்தாங்க, ஆனால் நாங்கள் வாங்கின ஓட்டு வந்து அவள் வாங்கலை. ஸோ அதே மாதிரி விஜய்க்கு பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கும், ஓட்டு அவள் இருக்காதுன்றது தான் அவங்க வந்து ஒரு சூசகமாக சொன்னாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் கணிக்க முடியும், இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்றது இவங்களால எப்படி சொல்ல முடியும்? நரேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே திட்டமிட்டு செய்யக்கூடிய நரேட்டிவ் விஷயங்கள். இவர்கள்லாம் அரசியல் விமர்சகர்களே கிடையாது, அரசியல் வியாபாரிகள் தான் நாங்கள் சொல்றோம். சீமான் அவர்கள் சொல்லும் போது நயன்தாரா கூட அவர் கூட்டம் கூடுன்ற ஒரு வார்த்தை சொன்னாரு. சீமான் அவர்கள் வந்து பல இடங்கள்ல என் தம்பி என்னோட வந்தால் நல்லா இருக்குன்றது அவருடைய கருத்தா சொன்னார். இது எங்களுடைய கட்சி, எங்கள் தலைவரின் கட்சி, அவர் தான் அதை முடிவு செய்யணும். நீங்க தமிழ் தேசியின் பக்கம் வந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இவர் சொல்லலாம். நாளைக்கு இன்னொரு சொன்னா அவர் திராவிடத்தின் பக்கம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ் முழுக்கணுமே தேர்தல் பிரச்சாரத்தின் போதெல்லாம் பேசுறாங்க. இவங்களுடைய ஒரு விருப்பத்திற்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் டிவி.கே. ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மின்னல் வேக வளர்ச்சி அப்படின்வாங்க, அது தமிழக வெற்றி கழகத்துக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சி ஆரம்பித்து அந்த மாநாடு வரைக்கும் ஒரு பெரிய அப்டேட், நம்ம சொல்ல போனால் சினிமா அப்டேட் மாதிரி சொல்ல நினைக்காதீங்க, பெரிய அப்டேட்டாக ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு அசூர வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நீ கட்சியில் நிறைய பேர் சேர்றாங்கன்றதை பார்க்குறோம். தன்னெழுச்சியாக மக்கள் வந்து இந்த டிவி.கே. கொடியை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் கட்டுறது, தெருவில் அந்த விஷயங்கள் இது பண்ணுறது. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் கடையே வந்து ஃபுல்லாக மாற்றிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறது? விஜயோட இந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா, இப்போ 3 மாதத்தில் படத்தை முடிச்சிருங்க, நான் முழு நேரம் அரசியலுக்கு இறங்குறேன், ஏன் இந்த ஸ்பீடுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி, இந்த அரசியல் பணி இதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக மக்கள் இயக்கம்ன்றத வந்து அவர் அதன் மூலியமாக மக்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் வந்தோம். நீங்கள் 2009க்கு பிறகு இந்த மக்கள் இயக்கமாக மாறியது பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து இதிலேருந்து நம்ம முன்னெடுத்திருக்கோம். நீங்கள் விலையில்லா விருந்தகமாகட்டும், குருதியகமாகட்டும், கண்தான செயலியாகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு முன்னெடுப்புமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் தேவைப்படுதோ அங்கே மக்களாக நில்லுங்க அப்படின்றது அவருடைய கருத்தாக இருக்கும். நடிக்கும்போது அரசியலுக்கு முன்பாகவே அவர் சந்திக்கும் போதெல்லாம் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, மக்களாக நில்லுங்க, அவங்களுக்கு தோள் கொடுங்க, அவங்களுக்கு தோழனா நில்லுங்க, அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கணும், நீங்கள் உதவி செய்யணும், அதற்கு எந்த விதமான உதவியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்கிறேன், உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் செய்கிறேன், மக்களுக்கு என்ன நல்லா செய்யுமோ செய்யுங்க. நமக்கு மக்கள் இவ்வளோ அன்பை கொடுத்துருக்காங்க, அந்த மக்களுக்கு நம்ம ஒரு விஷயம் திரும்ப கொடுக்கணும், அந்த அன்பை திரும்ப கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து அவருக்குள்ள ரொம்பவே ஆழமாக இருந்தது. அந்த மக்கள் மீதான சிந்தனை வந்து ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை அவருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாமே. இந்த அரசியல் கட்சி துவங்கி மக்களுக்கு நம்ம வந்து அதிகாரத்தில் இருந்தால் தான் இன்னும் அதிகமாக பல விஷயங்களை மக்களுக்காக நம்ம செய்ய முடியும். நம்ம வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்ய முடியும். அப்போ அதிகாரத்தை கைப்பற்றணும், அரசியல் வந்து ஒரு பெரிய தீர்வு மக்களுக்கு செய்கிறதுக்கு. அதை வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான மக்கள் விரோதமான விஷயங்களையும் செய்யாமல் மக்களுக்கு எந்த வகையில் நல்லது செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணுன்ற ஒரு மிகப்பெரிய இலக்கோட தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக சாதாரணமாகலாம் அவர் வரல. அவர் சொன்ன மாதிரி தான் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் சொல்லியிருக்காரு, அரசியல் அப்படின்றது வந்து எனக்கு இன்னொரு வியாபாரம் கிடையாது, தொழில் கிடையாது, நான் சம்பாதிக்க வரல, என்னுடைய ஆழ்மனதின் வேட்கைன்னு சொல்லும்பொழுதே அவர் எத்தனை ஆண்டு காலம் அதை நினைச்சிருப்பாருன்றதை நம்ம பார்க்க முடியும். நம்ம முதலே சொன்னது போல தான் முதல் அறிக்கை கட்சி தொடர்பாக வரும்போதே, கட்சி அறிவிப்பு வரும்போதே அவர் சொன்னார், நான் ஒப்புக்கொண்ட 2 படங்கள் இருக்கு, அந்த படத்தையும் நான் விரைவாக முடிச்சுட்டு முழு நேரமாக நான் மக்களுக்காக பணியாற்ற துவங்கிடுவேன். அட் த சேம் டைம் என்னுடைய ரசிகர்களை
வந்து அரசியல் மயப்படுத்தக்கூடிய பணிகளையும் நான் இருப்பேன்னு சொன்னார். அதுதான் இந்த 6 மாதம் 8 மாத காலங்களில் நடந்துகிட்டு இருந்துச்சு. மாநாடோட ஃபுல் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சுட்டோம். அடுத்தடுத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடக்க போது மக்களை சந்திக்க போகிறார். அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளை இன்னும் வந்து வேகமாக அட்ரஸ் பண்ண போகிறோம். தலைவர் அவர்கள் மூலமாக, தோழர்கள் மூலமாக செய்ய போகிறோம். இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்க இருக்கு. கண்டிப்பாக அந்த விருந்தகம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, நல்ல விஷயம். அது வந்து மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏதோ பசங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் மாநாடு பேச்சுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல விருந்தகம் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கார்பரேஷனே வந்து அவ்வளோ அவசரமாக போங்கன்னு சொன்னது, சாப்பிட்டுட்டு அந்த மக்களை அமுச்சு விட்டது. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதானே இந்த மாநாட்டிற்கு முன்னாடி அரசியல் கட்சியாக பதிவு செய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த விலையில்லா விருந்தகம் அப்படின்ற திட்டம் வந்து பரவலாக நிறைய மாவட்டங்களில் வந்து நம்மளுடைய தோழர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தினசரி காலையில விஜயோட இதுல இருந்து பண்றாங்களா இல்லை வந்து நீங்களா பண்ண விஷயமா? தளபதியின் பேரை சொல்லி இங்கே மக்கள் இயக்கத்தின் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், எல்லாரையுமே வந்து வயிறார சாப்பாடு போடணுன்ற தலைவரோட எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக என்னுடைய தலைமை அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை சொல்லும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கு, எங்கள் தலைவர் பேருக்காக நாங்கள் செய்கிறோம். ஏன்னா பல இடங்களில் வந்து இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வந்து தலைவர் வந்து உதவி செய்கிறேன், அவங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க நான் செய்கிறேன்லாம் அவர் சொல்லும்போது கூட இல்லை நான் உங்கள் பேர் சொல்லி நாங்கள் செய்கிறோம், மக்களுக்கு நாங்களே செஞ்சுக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம தோழர்களாக முன்னெடுத்து செஞ்சது தான். அப்போ இந்த விஷயங்களை செய்யும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தினசரி காலையில் 100 பேர், மதியம் 100 பேர் வந்து சாப்பிட்றாங்க. எல்லாருமே ஏழை எளிய மக்கள், சாலையோரத்தில் இருக்க மக்கள், பள்ளிக்கு போகிற மாணவர்கள் முழுக்கொண்டு காலையில் வந்து உணவு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற மகளிர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்த விலையில்லா விருந்தகத்தின் மூலமாக இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது அரசியல் அப்படின்னு வந்த உடனே மாநாட்டிற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பலத்தை இந்த மாநாட்டில் பார்த்த பிறகு இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர், கிட்டத்தட்ட பல்லாண்டு காலத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் உருவாகி இருக்காரு அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே தெரியும். அதை புரிந்து வைத்துக்கொண்டு இன்று ஆளுகிற ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த விலையில்லா விருந்தகம் திட்டத்தை வந்து முடக்குவதற்காக ஒரு மாவட்டத்தில் 150 நாட்களாக செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு இடத்துல வந்து அதை முடக்குறாங்க. அதை செய்யக்கூடாது. 150 நாட்களாக அந்த விலையில்லா விருந்தகம் நடந்துகிட்டு இருக்கு. அத்தனை நாட்களாக கண்ணுக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு மாநாட்டிற்கு பிறகு அந்த விலையில்லா விருந்தகத்தை வந்து அவங்க தூக்குறாங்க, நடத்தக்கூடாதுன்றாங்க, பர்மிஷன் கிடையாதுன்றாங்க. நீங்கள் யார் எதுக்கு தான் பர்மிஷன் கொடுப்பீங்க? ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்க, கோயிலுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்க, அதே போல் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் பொட்டி கடையில் வந்து சிகரெட் விற்கிறதுக்கும் மற்ற போதைப் பொருட்கள் விற்கிறதுக்கும் இதெல்லாம் தங்கு தடை இல்லாமல் விற்கிறதுக்குலாம் நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்க. சாப்பாடு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா சாப்பாடு போட்டால் மக்கள் வந்து உங்களை மதிக்க மாட்டாங்களே, மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் செய்கிறவங்க தானே மதிப்பாங்க. நீங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு தானே உங்களை மதிக்க முடியும் மக்கள். ஸோ இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுத்து செய்யும்பொழுது இவர்கள் அதை தடுக்க முற்படுறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து தலைவர் அவர்கள் வந்து ரொம்பவே ரீச் ஆகிருக்காரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு மகனாவோ போயிட்டு நம்மளால் போய் சேர முடியாத ஒரு விஷயம், தலைவர் ஏற்கனவே அவங்க வீட்டில் போய் சேர்ந்துட்டார். எங்களுடைய தலைவர் ஏற்கனவே ஒவ்வொரு வீட்லேயுமே அண்ணனாக இருக்காரு, தம்பியாக இருக்காரு, மகனாக இருக்காரு. ஒரு உறவோட உறவாக வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு அங்கம் ஆயிட்டார். ரேஷன் கார்டில் மட்டும்தான் ஒரு பேர் கிடையாது, மற்றபடி எங்கள் வீட்டில் ஒருத்தராக தான் இருக்கார். இந்த நிலையை எட்டிய ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய ஆளுமை உருவாகிறத இவங்களால் ஏற்றுக்கவே முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆனால் இவங்களுடைய இந்த அச்சுறுத்தனால எங்களுடைய பொதுமக்கள் சேவை ஒரு இடத்துல கூட நிற்காது. தொடர்ந்து நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆளுங்கட்சி எதிர்ப்பு அப்படின்றது வந்துட்டு இயல்பான ஒன்று. ஒரு புதிய கட்சி ஆளுங்கட்சி எதுக்கு தான் செய்வாங்க அப்படின்னு. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது, அந்த சீமான்னு ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து நீங்கள் யாருமே எதிர்பார்க்கல. விஜய் அவர்கள் மேடையில் ஒரு விஷயம் சொல்லுவார், அது இந்த அளவுக்கு பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல நிகழ்வுகளை பார்த்தோம், நேரடியாக வந்து ஒரு விமர்சனம் பண்ணதையும் பார்த்தோம். அவ்வளோ விமர்சனம் பண்ணியும் விஜய் அவர்கள் அன்னைக்கூட மீட்டிங்கில் கூட வந்து யாரும் சீமானை விமர்சிக்காதீங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம், நிறையா வந்து சண்டைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு பக்கம் சீமானோட கட்சியில், இந்த ஒரு பக்கம் வந்துட்டு தாவைக்காலந்தும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் யாரையும் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லையா? ஏன்னா அரசியல்னு வந்தாச்சு, நாளைக்கு வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு தான் ஆகணும். நாளைக்கு திமுகலேருந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க போது தப்புன்னு சொல்கிற இடத்துல விஜய் இருந்தால் தான் மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். பட் மாநாட்டுக்கு அப்புறமாவது விமர்சனத்தை எதிர்கொள்வார், விமர்சனத்துக்காக எடுத்து பேசுவார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அமைதிக்காக என்ன காரணம்? இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தலைவர் வந்து தன்னுடைய முதல் அறிக்கையிலும் சரி, மாநாட்டிலையுமே சரி, மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நான் வந்து இங்கே மாற்று சக்தியாக வரல, நான் வந்து ஏற்கனவே இருக்க மற்ற கட்சிகள் போல் நான் இவங்களுக்கு மாற்றாக வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜாலாம் நான் இங்கே வரலை. நான் இங்கே முதன்மை சக்தியாக வரேன், ப்ரைமரி ஃபோர்ஸாக நாங்கள் வரோம். ஸோ ப்ரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு மக்கள் வந்து யாரை நம்பி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காங்களோ அவங்களை நோக்கி தான் எங்களுடைய பார்வை இருக்கும். இல்லை, அது ஒரு மாதிரி தப்பாயிடாதா? விமர்சனத்தை பார்த்து பயப்படுறாருன்ற மாதிரி. விமர்சனம் பார்த்து அவர் என்னைக்குமே பயந்ததே கிடையாது. ஆளும் கட்சியான திமுகவை எதிர்க்கிறோம், திமுகவை எதிர்த்து தீர்மானங்கள் போட்டிருக்கோம், பாஜகவை எதிர்த்து தீர்மானங்கள் போட்டிருக்கோம். மக்கள் விரோத சக்திகளாக என்னென்னலாம் செயல்படுறாங்க. ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. திராவிட மாடல்ன்ற முகமுடியில வந்து இந்த திமுக
திராவிட மாடல் அப்படின்ற இந்த முகமுடியில் இன்றைக்கு இந்த திமுக அரசு எப்படியெல்லாம் மக்கள் விரோத பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதை நம்ம வெளிப்படையாக வந்து மாநாட்ட தலைவர் பேசுறாரு. இல்லை, ஆனால் திமுக சைடில் இருந்து இப்போ நீங்கள் ஆப்போசிட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே திமுக எதிர்த்து ஒரு விஷயம் பேசும்போது அதுக்கான பதிலை சொல்லிட்டே வராங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்து உதயநிதியாக இருக்கட்டும், இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், ஒரு இடத்துல கூட விஜயை குறிப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து ஓப்பனாக மேடையில் அத்தனை லட்சம் மக்கள் முன்னாடி எத்தனையோ கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க. குடும்ப ஊழல் ஆட்சின்ற விஷயத்தை சொல்றாரு. சொல்லியுமே திமுக ஒரு நிமிஷம் கூட அதை பத்தி யோசிக்கல, அதை பத்தி சொல்லவே இல்லை. அப்போ வந்து அவங்க இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலன்றது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தலைவர் அவர்கள் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு எதிராக பேசினால் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் நம்ம போயிடும், மக்களுடைய ஆதரவு போயிடும்ன்றது அவர்கள் நல்லாவே தெரிஞ்சதுனால தான், பயத்தினால அச்சத்தினால தாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக செய்யாம கூட்டணி கட்சிகளை ஏவி விடுறது, அதே போல வாடகை யூடியூபர்களை வைத்து ஏவி விடுறது, ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் திமுக ஆதரவாளர்களை பேச வைப்பது, ஒரு நரேட்டிவ் செட் செய்யறது, இணையதளத்தின் மூலமாக வந்து தாக்குதல்களை மேற்கொள்வதுன்றது, இந்த மாதிரியான ஒரு வேலைகள் தான் திமுகவோட டிஎன்ஏவே. நீங்க இன்னைக்கு திமுகவோட முதல்வர் அவர்கள் வந்து பேசுறாரு. அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாக்கினை பெற்ற ஒரு முதல்வர் அப்படின்றத மறந்து, ஒரு மாண்பை மறந்து ஒரு இடத்துல பேசும்போது எவனோ வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசுறாரு. ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி ஒருமையில் பேசலாமா? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இதுதான் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா? நீங்கள் என்ன வந்து அப்புறம் இத்தனை 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சு நாங்கள் வந்து மாண்பை கடைபிடிக்கிறோம், மரியாதையை கடைபிடிக்கிறோம், நாங்கள் வந்து சுயமரியாதையை வளர்க்குறோம் அப்படின்னா என்ன இருக்குது உங்ககிட்ட? ஒரு புதிதாக வந்த அரசியல் கட்சியினரை பார்த்து பயந்து ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு தான் ஒரு முதலமைச்சருடைய பேச்சுகளே இருக்குன்னா அந்த கட்சியோட டிஎன்ஏவே அப்படிதான். அவங்க டைரக்டா எதையுமே எதிர்கொள்ள மாட்டாங்க, எதையுமே எதிர்கொள்ள பயப்படுறாங்க. என்ன விஷயம் பண்றாங்க உங்களுக்கு? இப்போ அதுதான் சொல்றேன், நரேட்டிவ் செட் பண்றது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. சில அரசியல் விமர்சகன்ற பேரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? பலத்தை நிரூபிக்காத ஒரு கட்சி, அதனால வந்து இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்து தனிச்சு வந்து நின்று பலத்தை நிரூபிச்சாதான் கூட்டணி அமைக்க, பலத்தை நிரூபிக்கணும், ஓட் பர்சன்டேஜ் கிடையாது இப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது. இவங்கெல்லாம் என்னன்னா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி, எதை சொன்னால் யார்கிட்ட இருந்து காசு வாங்கலாம் அலையிற கும்பல். இவங்களெல்லாம் நம்ம அரசியல் விமர்சகர்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறதே தவறு. நான் சொல்கிறேன் அதுக்கான விஷயத்தை சொல்கிறேன். எதற்காக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இன்றைக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் பலம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு தேர்தலில் அந்த தேர்தலுக்கான கால சூழ்நிலையை பொறுத்தது. ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு ஃப்ரெஷ் எக்ஸாமினேஷன் தான். அந்த ஃப்ரெஷ் எக்ஸாமினேஷனுக்கு மக்கள் என்ன மதிப்பெண் கொடுக்குறாங்கன்றது அந்த தேர்தலில் தான் தெரியும். போன தேர்தலில் 40% வாங்கிட்டான், இந்த தேர்தலில் அதே 40% வாங்குவானா யாராலையும் முடியாது. ஏன்னா மக்கள் அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு செய்ய போகிறாங்க. முதல் தடவை வரும்போதே வந்து நீங்கள் பலத்தை நிரூபிச்சுட்டு தான் வந்து வரணும் அப்படின்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து 2005 கட்சி ஆரம்பித்து 2006 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது முதல் தேர்தலில் 8% வாக்கு வாங்கி காமிச்சாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து 2012 கட்சி ஆரம்பித்து 2013 வரும்போது 30% வாக்குகளோட முதலமைச்சர் ஆனார். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையும் பலத்தை நிரூபிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரியான எந்த விதமான விஷயமும் கிடையாது. இதெல்லாம் இவர்கள் திட்டமிட்டு பணத்தை வாங்கி கொண்டு செய்யக்கூடிய ஒரு நரேட்டிவான விஷயங்கள். இந்த விஷயங்கள் தான் நாங்கள் சொல்றோம். இது போன்ற கட்டமைப்புகளை திமுக உருவாக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்ப நிர்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு வந்து பலத்தை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று, நீங்க மாநாடு பாக்குறீங்க, இந்த மாநாடே ஒரு பெரிய பலத்தை நிரூபிக்கக்கூடிய விஷயம் தான். மாநாட்டில் மாறுமான்றது ஒரு கேள்வி. நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி நான் சொல்றேன். மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 கடிதங்களை கொடுத்தாரு. அந்த 4 கடிதங்களையுமே நீங்கள் எடுத்து பாருங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க, கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க, குழந்தைங்க, மற்ற உடல் உபாதை பிரச்சனை இருக்க யாருமே மாநாட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3-4 கடிதங்கள் கொடுத்தாரா இல்லையா? வராதீங்கன்னு சொல்லி இங்கே 15 லட்சம் பேர் மாநாட்டுக்கு கூடுனாங்க. அப்போ எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டு எத்தனை லட்சம் பேர் கூடியிருப்பாங்கன்றது கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பும் ஆதரவுக்கு அவர் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த போன்ற அரசியல் விமர்சகன்ற போர்மையில் உட்காந்துக்கிட்டு மாநாட்டுக்கு முன்னாடி இந்த மாநாட்டுக்கு 30,000 பேர் வருவாங்களா, 40,000 பேர் வருவாங்களா, 50,000 பேர் வருவாங்களான்னு கேள்வி பேசுனாங்க. இவங்களுக்கு மாநாட்டுக்கு இடமே கிடைக்காதுங்க, யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா இடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லலாம் பேசக்கூடிய நிலைமையில அவங்க இருந்தாங்க. இன்றைக்கு மாநாடை பார்த்து விட்டுட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தன்னிச்சையாக கூட்ட முடியாது, அவ்வளோ கஷ்டம். அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது என்ன செய்யலாம்? அப்போ இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடுவோம். இல்லை, இப்போ அதுக்கு முன்னாடி பிரேமலதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரும் பண்ணாத சாதனை மாநாடு வந்து விஜயகாந்த் பண்ணார் அப்படின்னு. ஏன் அந்த நேரத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா, அத்தனை லட்சம் பேர் வந்தாங்க, ஆனால் நாங்கள் வாங்கின ஓட்டு வந்து அவள் வாங்கலை. ஸோ அதே மாதிரி விஜய்க்கு பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கும், ஓட்டு அவள் இருக்காதுன்றது தான் அவங்க வந்து ஒரு சூசகமாக சொன்னாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை தான் அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது சொன்னாங்க, இவ்வளோ கூட்டம் கூடுதுங்க, இதில் எத்தனை பேர் விஜயை பார்க்க வந்தவங்க, எத்தனை பேர் விஜய்க்காக ஓட்டு போட வந்தவங்கன்றது நம்ம எப்படி கணிக்க? அதுதாங்க சொல்கிறேன். அது
எப்படி நீங்கள் கணிக்க முடியும்? இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்றது இவங்களால எப்படி சொல்ல முடியும்? அந்த நரேட்டிவ் இவங்களால எப்படி செட் பண்ண முடியும்? அப்ப இது வந்து திட்டமிட்டு நரேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே திட்டமிட்டு செய்யக்கூடிய நரேட்டிவ் விஷயங்கள். இவர்கள்லாம் அரசியல் விமர்சகர்களே கிடையாது, அரசியல் வியாபாரிகள் தான் நாங்க சொல்றோம். சீமான் சொல்றதை எப்படி எடுத்துக்கலாம்? சீமான் அவர்கள் சொல்லும் போது நயன்தாரா கூட அவர் கூட்டம் கூடுன்ற ஒரு வார்த்தை சொன்னாரு. அதை தாண்டி வந்துட்டு இப்போ பேசிட்டு இருக்கும் போது நீங்க வந்துட்டு இரு கண்கள்னு சொல்ற அந்த கொள்கை, அந்த அடிப்படை கொள்கையே தப்பா இருக்கு, அதில் நான் வந்து உடன்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது ஒரு படி மேலே என்னைக்கு வந்து அண்ணன் என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒரு படி மேலே போய் உனக்கு என்ன தெரியும் எதுக்கு அரசியலுக்கு வந்துன்ற அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேட்டிகள் சொன்னா அவங்களுடைய குற்றச்சாட்டு அடிப்படை எடுத்ததுன்னு நான் சொல்றேன். இப்போ தலைவர் பேசுனதை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் தெளிவா பேசுறாரு. எந்த இடத்துலயாவது திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு அவர் சொன்னாரா? அவருடைய பேச்சை நீங்க முழுமையா இரு கண்கள் இதுவே வந்து திட்டமிட்டு பரப்புரை செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். இதை வந்து மாற்றி பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இதை பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் தெளிவாக என்ன சொல்றாருன்னா, திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து இந்த மண்ணுடைய 2 கண்கள், அதை நான் மதிக்கிறேன், அதனுடைய தாழ்மையான கருத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த மண்ணில் பல்லாண்டு காலமாக திராவிடமும் தமிழ் தேசியமும் பயணிச்சு வருது, மக்களுக்கான விஷயங்களை முன்னெடுத்திருக்கு இந்த 2 விஷயங்களும். இதை நான் வந்து எந்த இடத்துலையும் மறுக்கலை. இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் 2 கண்கள் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு கருத்துன்னு தான் அவர் சொல்றாரு அந்த இடத்துல. நாங்க திராவிட கொள்கையில வரோம், நாங்க தமிழ் தேசிய கொள்கையிலையும் வரோம், இல்ல 2 கொள்கையிலையும் வரோம் அவர் எங்கேயா சொன்னாரா? சொல்லல. இந்த 2 கொள்கை, இந்த 2 விஷயங்கள் இந்த மண்ணினுடைய 2 அங்கமாக இருக்கு, அது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படின்னு சொல்றாரு. கருத்து அப்படின்றது இல்ல சொல்றேன், கருத்து அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வந்து ஒரு கருத்து இருக்கலாம், நாளைக்கு அந்த கருத்துல மாறுபாடு இருக்கலாம். ஆனா கருத்தியல்ன்றது என்னைக்குமே மாறாது, கொள்கை கருத்தியல் என்றைக்குமே மாறாது. எங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது என்ன? செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் எங்களுடைய கொள்கை. நாங்கள் திராவிட கொள்கைன்னு சொல்லலையே, நாங்கள் தமிழ் தேசிய கொள்கைன்னு சொல்லலையே, அது 2 ஒன்றுன்னு நாங்கள் சொன்னோமா? இந்த மண்ணினுடைய 2 கண்களும் தான் சொன்னோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் எங்கே ஒன்றுன்னு சொன்னோம்? நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை திட்டமிட்டு ஏன் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லாத ஒரு விஷயத்தை திட்டமிட்டு பரப்பிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு கொள்கை தெளிவு கிடையாதுன்னு சொன்னாங்க. கூட்டணின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அங்கே ஆரம்பிச்ச பிரச்சனையே இங்கே தான். இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் முன்னெடுத்து போயிருந்தார் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவர் நேரடியாக வந்து சேர்ந்திருப்பாரு, உங்கள் கட்சி இன்னொரு பெரிய பலமான கட்சியாக மாறி இருக்கும். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 2 கண்கள்னு சொன்ன விஷயம் மேடல் நான் கத்துற ஆள் கிடையாது, ஊன்னு பேசுகிற ஆள் கிடையாது, விஜய் சொன்னதுனால தான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணும்போது விஜய் இப்போ புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இன்னொன்று சீமான் அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, 2 பேரும் இளைஞர்கள் கூட்டம். ஸோ இவங்க 2 பேரும் மாசா வந்து நிற்கும் போது சேர்ந்து வரும்போது ஒரு பெரிய 2 யானைகள் நீ சொல்கிற மாதிரி 2 யானைகள் எதுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சு போகும்போது ஏன் விஜய் இதை பண்ணாரு, ஏன் சீமான் அதை எதிர்த்து பேசினாருன்ற மாதிரி போச்சு இல்லையா? ஒரு சின்ன வார்த்தையில என்ன சொல்றோம்னா, எந்த இடத்துலையுமே எங்களுடைய தலைவர் வந்து நாங்கள் இன்னாரோட கூட்டணி அமைக்க போறோம், இவங்களோட தலைமையில போறோம், இல்லை எங்களுடைய தலைமையில இவங்க வராங்க, பொதுமக்கள் பார்வையில கேட்கிறேன். எந்த இடத்துலையுமே தலைவர் இதை சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். எந்த இடத்துலையுமே அவர் சொல்லாத போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பல இடங்கள்ல என் தம்பி என்னோட வந்தால் நல்லா இருக்குன்றது அவருடைய கருத்தா சொன்னார். ஆனா நாங்கள் வந்து எந்த கொள்கையின்படி பயணிக்க போகிறோம், நாங்கள் எந்த சித்தாந்தத்தின்படி பயணிக்க போகிறோம், எந்த கோட்பாடின்படி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது, யாருக்காக பயணிக்க போகிறோன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும். இது எங்களுடைய கட்சி, எங்கள் தலைவரின் கட்சி, அவர் தான் அதை முடிவு செய்யணும். நீங்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் வந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இவர் சொல்லலாம். நாளைக்கு இன்னொருத்தர் சொன்னால் அவர் திராவிடத்தின் பக்கம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ் முழுக்கணுமே தேர்தல் பிரச்சாரத்தின் போதெல்லாம் பேசினாங்க. இவங்களுடைய ஒரு விருப்பத்திற்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலை. நாங்கள் கட்சி ஆரம்பித்தது மக்களுக்காக, மக்களோட மக்களாக நிற்கணும், மக்களுக்கான விஷயங்களை செய்யணும், முதன்மை சக்தியாக நாங்கள் வரணும்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய கொள்கை செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ்ன்னு நாங்கள் முன்னிறுத்தி வரோம். அந்த சமயத்திலேயே கூட உங்கள் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் நாங்கள் மதிக்கிறோம். இது 2 அங்கங்களாக, இந்த மண்ணோட 2 கண்களாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய 2 கண்களாக இருக்குன்னு அவர் சொல்லலை, என் கட்சியோட 2 கண்களாக இருக்குன்னு சொல்லலை. அப்படி சொல்லாதப்போ நீங்கள் எப்படி குற்றமாக பார்க்க முடியும்? எப்படி நீங்கள் ஒன்றுன்னு சொல்லி பேச முடியும்? எப்படி நாங்கள் 2த்தையும் சேர்த்து வரோம் நீங்கள் எப்படி நீங்கள் பேச முடியும்? அப்போ உங்களுடைய அஜெண்டா, உங்களுடைய நரேட்டிவே தப்பாக தானே இருக்கு. நீங்கள் வெளிக்கொண்டு வரதும் நீங்கள் பரப்புரை செய்யறதுமே தவறு தானே. முதல்ல அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும்ல. ஸோ அதை தான் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். எப்போதுமே நாங்கள் அவர் அண்ணனா தான் பார்க்குறோம், இன்றைக்கும் நாங்கள் அவர் அண்ணனா தான் பார்க்குறோம். அவரை மட்டும் இல்லை, நாங்கள் எந்த கட்சிகளுமே வந்து விமர்சனம் செய்ய வேண்டாம்னு சொல்றது ஏன்னா, நாங்கள் வந்து திமுகவை வந்து எங்களுடைய அரசியல் எதிரியாக முன்னெடுத்து வரோம், பாஜகவை எங்களுடைய கொள்கை எதிரியாக முன்னெடுத்து வரோம். தெளிவா சொல்லிட்டோம், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டோம். அதிமுக எங்க போச்சு? அதிமுக தான் மக்கள் ஏற்கனவே வந்து அதற்கான பாடத்தை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கல்ல. ஏற்கனவே தேர்தலில் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்களே, அது அவங்களோட எல்லாருக்குமே கனவு இருக்குங்க. மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரதர். உங்க நேரத்துக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.